Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான பாய்ஸ் பர்த்டே வீடியோ எடிட்டிங்கை எப்படி VN ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து kinemaster மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். ஸோ இப்போ இந்த VN ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஃபோட்டோ வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் எத்தனை ஃபோல்டர் இருக்கோ ஸோ அத்தனை ஃபோல்டர் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோ எடிட்டை யாரோட ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக நீங்கள் வந்து 18 ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ டைம் லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீடியோக்கு எண்டில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷியோ வந்து இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக எல்லாமே வந்து அந்த 9:16 அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோ கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகலைன்னா ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த உங்களுடைய ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோட ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ ஹாப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோ எங்கே கட் ஆகுதோ ஸோ அங்கே டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகும்போது டைம்லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணி கரெக்டாக டைம் லைனை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ ஸோ அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் பேக் வந்துட்டு அகைன் மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிட்டு அடுத்தது எங்கே கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைன் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு 3 ஃபோட்டோவை இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் நீங்கள் ஆட் பண்ண அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்க்கிளை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த அந்த க்ரீன் ஸ்க்ரீன் நல்லா ரிமூவ் ஆகிறதுக்கு வேல்யூஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு 3 ஃபோட்டோ ட்ராக் பண்ணி வச்சுருப்போம். இப்போ 4th ஃபோட்டோவுக்கு மூவ் பண்ணி வச்சுருங்க. 4th ஃபோட்டோவில் வந்து கரெக்டாக 8 ஃபோட்டோவுக்கு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய செகண்ட்ஸ் இந்த 0.3 செகண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 3 ஃபோட்டோவுக்கு அடுத்த 8 ஃபோட்டோவுக்கு இந்த 0.3 செகண்ட்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோவுக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோவுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் இந்த 0.3 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த இடத்த கிளிக் பண்ணி 0.3 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ கரெக்டாக 4 to 11 ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுக்குமே இந்த 0.3 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து 12 ஃபோட்டோக்கு வந்து மூவ் ஆகிடுங்க. 12 ஃபோட்டோவில் இருந்து அடுத்தது நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே இந்த 1 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஃபோட்டோக்கான செகண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டைம்லைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த 0.3 செகண்ட்ஸுக்கு நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஒரு 8 ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு வந்து டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் தான் கொடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜிட்டர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த ஜிட்டர் அப்படின்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த ஜிட்டர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த 0.3 செகண்ட்ஸ்க்கு ஆட் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே இந்த ஜிட்டர் அப்படின்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக 4 to 11 ஃபோட்டோவுக்கு இந்த ஜிட்டர் அப்படின்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 12th ஃபோட்டோக்கு வந்து மூவ் ஆகிடுங்க. மூவ் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆரோன்ற எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆரோன்ற எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த 12 ஃபோட்டோவில் இருந்து நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே இந்த ஸ்பின் ஆரோன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு டைம் லைனை ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களா அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் பேக்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆடியோ ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய மியூசிக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.